16 மாதங்களாக உலகமே பார்க்க முடியாமல் இஸ்ரேலிய தனிமைச் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் காசாவின் மருத்துவ சேவையின் அடையாளமாக பார்க்கப்படும் டாக்டர் ஹுசாம் அபு சஃபியா பற்றிய அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளன. இந்த காணொளியை நிறுத்தாமல் முழுமையாக பார்ப்பதன் ஊடாக உலகையே உலுக்கும் இந்த சம்பவத்தின் முழு பின்னணியை நீங்கள் பார்க்க முடியும். கைகளில் இரும்பு விலங்குகள், சித்திரவதையின் சுவடுகளாக கைகளில் பதிந்திருக்கும் ஆழமான காயத் தழும்புகள், கடந்த 16 மாதங்களாக உலகம் பார்க்க துடித்த ஒரு முகம் தற்போதுதான் முதன்முறையாக பொது வழியில் தோன்றியிருக்கின்றது. அவர்தான் வடக்கு காசாவின் அத்வான் மருத்துவமனையின் பணிப்பாளர் டாக்டர் ஹுசாம் அபு சஃபியா. மேற்கு ஜெருசலமில் உள்ள இஸ்ரேலிய உச்ச நீதிமன்றத்தில் தனது விடுதலைக்கான மேன்முறையீட்டு விசாரணையில் காணொளி வாயிலாக அவர் முன்னிறுத்தப்பட்டு விட்டார். அவர் மீது இதுவரை எந்தவொரு குற்றச்சாட்டும் சுமத்தப்படவில்லை. ஆனால் அவர் பேசத் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரி ஒருவரால் அந்த நேரடி தொடர்பு வலுக்கட்டாயமாக துண்டிக்கப்பட்டது. இஸ்ரேலிய நீதிமன்றங்கள் பலஸ்தீனியர்களுக்கு இப்படித்தான் அநீதியை இழைத்துக் கொண்டிருக்கின்றன. டாக்டர் ஹுசாம் தற்பொழுது நஃப்ஹா சிறையின் 1 மீட்டர் மட்டுமே அகலமுள்ள தனிமை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். நேராக நிமிர்ந்து அமரக்கூட முடியாத அந்த இருட்டறைக்குள் அவர் தள்ளப்பட்டுள்ளார். அவரையும் ஏனைய பலஸ்தீன கைதிகளையும் உளவியல் ரீதியாக அச்சுறுத்துவதே இந்த தனிமைப்படுத்தலின் நோக்கம் என்கின்றார்கள் மனித உரிமை ஆர்வலர்கள். இதுதான் 2024ஆம் ஆண்டு டிசம்பரில் காசாவில் எடுக்கப்பட்ட அவரது கடைசி வீடியோ. அடுத்த சில மணித்தியாலங்களில் மருத்துவமனை காலி செய்யப்பட வேண்டும், இல்லையெனில் பேரழிவு நிகழும் என்ற இஸ்ரேலிய இராணுவத்தின் எச்சரிக்கைக்கு அவர் மண்டியிடவில்லை. 2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இவரது 15 வயது மகன் இப்ராஹிம் மருத்துவமனை வாசலிலேயே இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்ட போது கூட மகனின் உடலை அடக்கம் செய்துவிட்டு அடுத்த நிமிடமே நோயாளிகளை காப்பாற்ற ஓடியவர்தான் இந்த டாக்டர் ஹுசாம். 2025ஆம் ஆண்டு பிப்ரவரியில் வெளியான தகவல்களின்படி சிறைக்குள் அவர் அனுபவித்த சித்திரவதைகள் கொடூரமானவை. கைகள் கட்டப்பட்டு கூர்மையான கற்கள் மீது அமர வைக்கப்பட்டார். மின்சார அதிர்ச்சிகள் வழங்கப்பட்டன. அதன் விளைவாக கடுமையான நெஞ்சுவலி, ஒழுங்கற்ற இதய துடிப்பு, விலா எலும்பு முறிவுகள் மற்றும் சொறி உள்ளிட்ட மோசமான தோல் நோய்களால் அவர் அவதிப்பட்டு வருகின்றார். கைது செய்யப்பட்ட போது காலில் பாய்ந்த குண்டு சிதறல்கள் இன்னமும் அகற்றப்படவில்லை. முறையான மருத்துவ சிகிச்சைகளோ மருந்துகளோ இன்றி ஓராண்டுக்கும் மேலாக தொடரும் இந்த அவலத்தால் டாக்டர் ஹுசாம் தனது உடல் எடையில் 40 கிலோவிற்கும் அதிகமாக இழந்து எலும்பும் தோலுமாக காட்சி அளிக்கின்றார். சிறை நிர்வாகத்திற்கு நீதிமன்றங்கள் உத்தரவிட்ட போதிலும் பலஸ்தீன கைதிகளை உடல் அளவிலும் மனதளவிலும் ஒடுக்குவதற்காக இஸ்ரேலிய அதிகாரிகள் இந்த மருத்துவ புறக்கணிப்பை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி வருகின்றார்கள். இது தனி ஒரு மருத்துவரின் துயரம் மட்டுமல்ல. அக்டோபர் 2023ஆம் ஆண்டு முதல் காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளால்
சிறை பிடிக்கப்பட்டு சித்திரவதை கூடங்களுக்குள் தள்ளப்பட்டுள்ள 400க்கும் மேற்பட்ட பலஸ்தீன சுகாதார பணியாளர்களுள் டாக்டர் ஹுசாம் அபு சஃபியாவும் ஒருவர். அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் உள்ளிட்ட உலகளாவிய மனித உரிமை அமைப்புகள் இவர்களின் சட்டவிரோத கைதை வன்மையாக கண்டித்து வருகின்றன. உடலை சிதைக்கலாம், ஆனால் ஒருபோதும் காசாவின் மருத்துவ போராளிகளின் ஆன்மாவை சிதைக்க முடியாது. மானுடத்தின் மனச்சாட்சியை உலுக்கும் இந்த சிறைவாசத்திலிருந்து டாக்டர் ஹுசாம் அபு சஃபியா போன்ற உன்னத மனிதர்கள் எப்போது விடுதலை செய்யப்படுவார்கள்? உலகமே, உனது மௌனம் எப்போது கலையும்? இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதினூடாக அறிந்து கொள்ள முடியும்.